வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து டேட்டாவுமே பிடிஎஃபாக உங்களுக்கு நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். டெலகிராமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துறேன். இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் யாருக்கு சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, டே 3ல் கலந்துக்க போகிற கவுன்சிலர்ஸுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க. உங்களுக்கு செக்மெண்ட் பை செக்மெண்டா ஒவ்வொரு கேட்டகரியா இந்த வீடியோல அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். இந்த இமேஜையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, டெலகிராம்லையும் நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த இமேஜுக்கான லிங்கை கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்க பார்த்துக்கலாம். என்ன ஆர்டர்ல சார் நான் எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகளை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் மேக்ஸிமம் பீப்புள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இந்த எஸ்ஐஓபிலையும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட்லையும் தான். அடுத்து இருக்கக்கூடிய பதவிகளும் எதை சார்ந்தது அப்படின்னா 60,000 ரூபாய் சம்பளம் சார்ந்தது தான். ஆனால் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் சில பேருக்கு தெரியறதில்ல. இதில் இன்ட்ரெஸ்டான ஒரு ஜாப் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, இந்த ஆடிட் இன்ஸ்பெக்டரை நான் சொல்லுவேன். உங்களுக்கு இது அவைலபிளாக இருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அடுத்த கேட்டகரியில் பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு 30,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகள் தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ரைட் சார், இதில் கொடுத்துருக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே எனக்கு இல்லை, எனக்கு வேறு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், அந்த போஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு சேலரியில் எந்த டிஃபரன்ஸும் வராது. அப்போ சேலரியில் எந்த டிஃபரன்ஸும் இல்லைன்னா இந்த லிஸ்ட் எப்படி சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இது அஸ்பரண்டோட டிமாண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பவர், நீங்கள் தனிச்சையாக செயல்கூடிய ஒரு துறையாக இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ரைட். அடுத்து நாளைக்கு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கவலையே நீங்கள் விட்டுருங்க. நாளைக்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் அண்ட் ஓவரால் ரேங்க் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இல்லை ஒரு கவலை உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காலையில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் 10 மணி ஸ்லாட் அப்படின்னா உங்களுக்கு எல்லா பதவிகளுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது எஸ்சிக்கு மட்டும் கிடையாது, எஸ்சிஏ, எஸ்டி, பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரி பீப்புளுக்கு எல்லா பதவிகளுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மதியம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது 11:30 பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த 30,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகள் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ப்ரிஃபரன்ஸோட பிக்சரை நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ரைட் சார், எஸ்சிஏக்கு என்ன சொல்கிறீங்க, எஸ்டிக்கு என்ன சொல்கிறீங்க, பிஎஸ்டிஎம்க்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இதை ஒரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். 29ஆம் தேதி கவுன்சிலிங் போனவங்களுடைய ஓவரால் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1472. அவங்களுடைய கம்யூனல் ரேங்க் எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 125 தான். 30ஆம் தேதி கவுன்சிலிங் போகக்கூடிய ஒரு மாணவரை நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது நடுவில் எவ்வளவு பேர் தான் சார் இருக்காங்க, வெறும் 13 நபர்கள் தான் இருக்காங்க. எக்ஸாக்டாக எவ்வளோதுன்னு தெரியாது, நமக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸில் 13 நம்பர் இருக்குது. அப்போ 13 நம்பர் அப்படின்னா நீங்கள் காலையில் என்ன பண்ணலாம், 60,000 ரூபாய் சம்பளத்துக்கு டார்கெட் பண்ணலாம். மதியம் வரக்கூடியவர் அப்படின்னா 30,000 ரூபாய் சம்பளத்தை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ரைட். இந்த வேக்கன்சி நமக்கு என்ன சார் சொல்லுது அப்படின்னா, சில கேட்டகரிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 0 அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இனி என்ன பண்ண முடியாது, கவுன்சிலிங்கில் போஸ்டிங் எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 3rd டே 4th டே 5th டேல இருக்காங்க அப்படின்னா என்ன சார் ஆகும், டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் இந்த கேட்டகரியில் வேக்கன்சி இல்லை அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். 0 அவைலபிள் வேக்கன்சி யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன சார் அப்படின்னா, அடுத்து யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நான் எஸ்சியை முதல்ல எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேட்டகரியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ எஸ்சியில் இருக்கக்கூடிய டேட்டா என்ன சார் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அலாட்டட் பை டிஎன்பிஎஸ்சி, டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் டேக்கன் பை த அஸ்பிரண்ட் இன் ஃபர்ஸ்ட் 2 days, அவைலபிள் போஸ்ட் எவ்வளவு போஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ 179 பேர் ஜென்ரல்லே எடுக்கலாம். எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அதில் 66 பேர் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னும் 113ல் 66 கழிச்சோம்னா என்ன நம்பர் வருதோ அத்தனை நபர்களுக்கு ஜென்ரல்லையே என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது.
உமனை பொறுத்த வரைக்கும் சரிபாதியான கேட்டகரி இங்கே என்ன இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. உமனை பொறுத்த வரைக்கும் இந்த 28 சீட்ஸை எடுத்துட்டா எங்களுக்கு அடுத்த சீட்டு கிடையாதா சார் அப்படின்னா கிடையாது. ரேங்க் படி உங்களோடது எங்க வந்து கழிக்கப்படும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில கழிக்கப்படும். ரைட்டா? இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ என்ன தெரியும், அலாட்டட் போஸ்ட் எவ்வளவு போஸ்ட் எடுத்துட்டாங்க, எத்தனை போஸ்ட் அவைலபிளாக இருக்குன்ட்டு. அப்போ எஸ்சிஏ கேட்டகரியில் ஜென்ரலை பாருங்கள், எஸ்சிஏல உமனை பாருங்கள். உமனில் 12 போஸ்ட் இருக்குது. அப்போ உமனில் நீங்கள் காலையில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவி ஒன்று உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலில் இன்னும் 19 இருக்குது. பிஎஸ்டிஎம் வரும்போது பிஎஸ்டிஎம் சொல்கிறேன், எக்ஸ் சர்வீஸ்மேன் வரும்போது எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்கிறேன், அதர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கும் போது அதர் ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்படி எல்லாருக்குமே என்ன கொடுத்துருக்கோம், எஸ்டிக்கு கொடுத்துருக்கோமா, கொடுத்துருக்கோம். அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்கு இங்கே வந்துட்டோம். இங்கே பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் என்ன சார் நமக்கு பியூட்டி இருக்குது அப்படின்னா நாளைக்கு தான் பிஎஸ்டிஎம் கேட்டகரி அதிக லெவலில் என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு 2 ஸ்லாட்லேயும் நீங்கள் நம்ம எப்படி சார் பிரிச்சுக்கணும், ஜென்ரல் நீங்கள் எந்த பிரிவு மாணவராக இருந்தாலும் சரி நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதவி கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேட்டாவை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் பிஎஸ்சிஎம் வச்சுருக்கீங்க, நீங்கள் பிசி கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் இருக்கான்னு கேட்டால் ஜாப் இருக்குது. அப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே என்ன பண்ணியிருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதை ஏன் சார் இவ்வளோ டீட்டெயில்டாக பிஎஸ்டிஎம்க்கு சொல்கிறீங்கன்னா 3ஆம் தேதியிலையும் உங்களுக்கு கவுன்சிலிங் வரல அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் தேதியில் கூட என்னவா இருக்குது, கவுன்சிலிங்கில் கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் தேதி எண்டு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி கேண்டிடேட்டுக்கு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படி பிரிவை நீங்கள் சார்ந்திருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்மும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு 4th டே 5th டேலையும் என்ன பண்ணலாம், கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகலாம். ரைட்டு சார், பிஎஸ்டிஎம்க்கு மட்டும்தான் நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். அப்போ டிஸ்ட்ரிபியூட் விடோ கேட்டகரி என்கிட்ட வேறு எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுமே இல்லை சார், எனக்கு எவ்வளோதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் 13 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்க தேவையில்லை, உங்கள்கிட்ட வேறு எந்த சப் கேட்டகரைசேஷனும் தேவையில்லை. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தால் உங்களுக்கு 13 சீட்டு உறுதியாக இருக்குது. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 7 சீட்டு உறுதியாக இருக்குது. எம்பிசியில் 8, அடுத்து எஸ்சியில் 3. அப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டை எடுக்க முடியும், லெவல் 10க்கான போஸ்ட்டை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கேட்டகரியில் இருக்கிறவங்க எடுத்துக்க முடியும். இதை நம்ம டீட்டெயில்டாக சொல்லிடுறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட பதவிகள் இருக்குது. நான் எதுக்காக இதை பிக்சரை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 4th டேல வந்தாலும் சரி 5th டேல வந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பதவி என்னவா இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. இப்படி தான் நான் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும் போது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உள்ளது இருக்குது. இந்த இமேஜையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய டிசபிலிட்டி கேட்டகரிக்கும் சொல்லியிருக்கேன். இது 4th and 5th டேல தான் இவங்க மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கான பிடிஎஃபை கொடுத்தாச்சு. பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் வந்து யூடியூப்லேயும் அடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.